ஸ்டாக் மார்க்கெட் உள்ள வரவங்க எல்லாருமே வர்றதுக்கு முன்னாடி நல்லா சம்பாதிக்கணும், நம்மளும் ஒரு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அட்டைன் பண்ணணும் அப்படின்னு தான் உள்ள வராங்க. ஆனால் வந்ததுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு தெரியுமா? நியர்லி வந்து பார்த்தீங்கன்னா 90% ஆஃப் த ட்ரேடர்ஸ், 90% ஆஃப் த பீப்புள் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வரவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயில் ஆகுறாங்க அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது. இது ஏன் அப்படின்னு தெரியுமா? இங்கே என்ன நடக்குது அப்படின்னு தெரியுமா? எமோஷன்ஸ் அண்ட் பேராசை. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி மெயின் ரீசன்ஸ். உள்ளே வரும்போது ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் எடுத்தால் போதும், ஒரு நாளைக்கு 2000 ரூபாய் எடுத்தால் போதும், இல்லை ஒரு மாதத்துக்கே 30,000 எடுத்தால் போதும், 10,000 எடுத்தால் போதும் அப்படின்னு உள்ள வரும். ஆனால் வந்ததுக்கப்புறம் என்ன நடக்குது? கேம்பிளிங் பண்ணுறோம். அது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயத்த நம்ம கேம்பிளிங்காக பார்க்குறோம். முதல்ல ஸ்டாக் மார்க்கெட் வந்து கேம்பிளிங் கிடையாது அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கோங்க. அது வந்து ட்ரேட், அது வந்து இன்வெஸ்ட் பண்ணுற ஒரு இடம். இது வந்து பார்த்தீங்கன்னா கேம்பிளிங் கிடையாது. நீங்கள் கேம்பிளிங் பண்ணுற ஒரு மைண்ட் செட்டில் வரீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட கேபிட்டலை லூஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் ஃபெயில் ஆகிறாங்க, என்னெல்லாம் ரீசன்னால ஃபெயில் ஆகிறாங்க, இந்த ரீசனை எப்படி ஓவர் கம் பண்ணுறது, இந்த ரீசன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் நான் என்னெல்லாம் தப்பு பண்ணேன் அப்படின்றத வச்சு தான் நான் சொல்ல போகிறேன். வாங்க வீடியோவில் போகலாம். இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் மட்டும் சொல்லணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கம்ப்ளீட்டாக பிகினராக இருக்கீங்க, ஸ்டாக் மார்க்கெட் பற்றி உங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னா உங்களுக்கு ஹெல்ப் ஆகிற மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் பேசிக்ஸ் ஃபார் பிகினர்ஸ் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீரிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். லாஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ஃபஸ்ட்டு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். அண்ட் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு வீடியோ போஸ்ட் பண்ணுவேன். அண்ட் அப்கமிங் வீக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து வரும். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ் உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட் பற்றி எதுவுமே தெரியலனா கூட அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. அந்த வீடியோ நீங்கள் போய் பார்க்கல அப்படின்னா டூ விசிட், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோவில் போகலாம். முதல் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா லேக் ஆஃப் ப்ரிப்பரேஷன் அண்ட் நாலேஜ். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒழுங்கான ப்ரிப்பரேஷனும் ஒழுங்கான நாலேஜும் அதை பற்றி இல்லாமல் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்னா இப்படி தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு உள்ளே வரோம் பார்த்தீங்களா, அதுதான் பெரிய தப்பு. நாலேஜ் இல்லை அப்படின்றது என்ன மீன் பண்ணுற அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வந்த உடனே டேரெக்டாக போய் இன்ட்ராடே, ஆப்ஷன்ஸ், ஃபியூச்சர்ஸ் இதெல்லாம் பண்ணுறோம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஈஸியாக ஆப்ஷன்ஸ், இன்ட்ராடே, ஃபியூச்சர்லாம் அவ்வளோ ஈஸி அப்படின்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அதை பண்ணியிருக்காங்க. அப்படி கிடையவே கிடையாது. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நாலேஜ் தேவை, ரொம்பவே ட்ரைனிங் தேவை, ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் தேவை. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இருந்தால் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ராடேவாக இருந்தாலும் சரி, ஆப்ஷன்ஸாக இருந்தாலும் சரி, ஃபியூச்சராக இருந்தாலும் சரி, எந்த விதமான ட்ரேடிங்காக இருந்தாலும் பண்ண முடியும். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்டான இடத்துல இருந்து ஒரு விஷயங்களை கற்றுக்கோங்க. எப்படி ட்ரேட் பண்ணுறது, ட்ரேடிங்கில் என்ன நடக்குது அப்படின்னு உங்களுக்கு யார் வந்து சரியாக சொல்கிறாங்கன்னு தெரியுதோ அங்கே போய் கற்றுக்கோங்க. கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதை போய் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஒருத்தவங்க ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க, இல்லை நீங்கள் எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு விஷயத்த பார்க்குறீங்க, இது உண்மை, இப்படி தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் நடக்கும் அப்படின்னு நம்பிட்டு அதை அப்படியே எடுத்துகிட்டு போய் பிளைண்டாக ட்ரேட்லேயோ இல்லை எதுலேயோ வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணாதீங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டலை லூஸ் பண்ணுறதுக்கான ரீசன்ஸ் வந்து நிறையவே இருக்குது. ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுமே பல வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் பண்ணி லூஸ் பண்ணி தான் இதை கற்றுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ நீங்கள் சொல்கிற ஒரு விஷயத்த, அவங்க சொல்கிற ஒரு விஷயத்த அப்படியே நீங்கள் கேட்டு பிளைண்டாக வந்து பார்த்தீங்கன்னா அது எப்படி ஒர்க் ஆகுதுன்றதெல்லாம் எதுவுமே நம்ம பார்க்காம நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்காம அப்படியே எடுத்துகிட்டு போய் நம்ம ஒரு ட்ரேடில் போட்டோம் அப்படின்னா பயப்பட ஆரம்பிச்சிருவோம், பதட்டம் வர ஆரம்பிச்சிடும், கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டலை லூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி மெயின் ரீசன் எல்லாருமே ஸ்டாக் மார்க்கெட்டில் ஃபெயில் ஆகுது. எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டரோ இல்லை ஒரு இன்ஜினியருக்கோ எதுக்காக இருந்தாலும் நம்ம படித்து பொறுமையாக வந்து பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி உள்ளே வந்து அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுத்து தான் நம்மளுக்கு ஒர்க் தராங்க. அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டும் ஒர்க் ஆகும். இதையும் நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனாக பார்க்கணும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் எக்ஸாக்ட் உள்ளே போனோடனே முதல் ட்ரேட் எடுத்து மேபி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிற ஃபர்ஸ்ட் ட்ரேட் வந்து ப்ராஃபிட்டில் முடியலாம். பட் தட் டசன்ட் மீன் நீங்கள் எடுக்க போகிற ஒவ்வொரு ட்ரேடுமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டில் தான் போகும் அப்படின்னு கண்டிப்பாக கிடையவே கிடையாது. ஸோ அதனால் என்ன சொல்கிறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான ஒரு ட்ரைனிங் எடுங்க. அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நாலேஜ் வேணுன்றதுக்காக நிறைய கற்றுக்கணும் அப்படின்னு நான் சொல்லலை. ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மினிமலாக கற்றுக்கிட்டாலும் அந்த மினிமலாக கற்றுக்கிறத யூஸ்ஃபுல்லாக கற்றுக்கோங்க, நல்ல நாலேஜபிளாக கற்றுக்கோங்க. கற்றுக்கிட்டது நிறைய வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் ட்ரேட்ஸ் நிறைய பண்ணி உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் கிடைக்கிறப்போ மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் பண்ண ஆரம்பிங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்டார்டிங் ஸ்டேஜில் என்கிட்ட அந்த 500 ரூபாயோ 1000 ரூபாயோ இருக்கிற எல்லா காசையும் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்து உள்ளே போட்டு ட்ரேட் பண்ணி தான் நான் கற்றுக்கிட்டேன். ஆனால் நான் அந்த டைமில் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக லூஸ் பண்ண ஆரம்பித்தேன். பட் அது மொத்தமாக சேர்த்து பார்க்கும்போது ஒரு பெரிய அளவில் ஒரு அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் லூஸ் பண்ணியிருந்தேன். பட் அது எனக்கு ஓகே, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது மூலயமா நான் சில விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். ஆனால் நீங்கள் அப்படி பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. எத்தனையோ பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது, எத்தனையோ இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நல்ல விதத்தில் ட்ரைனிங் சொல்லி கொடுக்குறாங்க. சொல்லிக் கொடுக்குறத போய் கற்றுக்கோங்க. பிளைண்டாக ஒருத்தவங்க கால் கொடுக்குறேன், வாங்க காசு தரேன், வந்து இந்த நீங்கள் காசு கொடுங்க, நான் வந்து உங்களுக்கு கால் தரேன் அப்படின்னு சொல்லி யாராவது வந்தாங்க அப்படின்னா பிளைண்டாக நம்பாதீங்க. கற்றுக் கொடுக்குறவங்க கிட்ட போய் கற்றுக்கிட்டு அதை எடுத்துகிட்டு அந்த கற்றுக்கிட்டதை வச்சு நீங்கள் உங்களுக்குன்னு சில விஷயத்தை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தெரிஞ்சு வச்சு அதை அப்ளை பண்ணுங்கள். செகண்ட் ரீசன் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா சைக்காலஜி.
அதாவது வந்து என்ன அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எமோஷன்ஸ் அண்ட் ரிவெஞ்ச் ட்ரேட். ஃபஸ்ட்டு ட்ரேட் எடுக்கும்போது நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா நம்மளோட செட்டப்பை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணணும், ஒரு ட்ரேட் தான் ஒரு நாளைக்கு எடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணும்போது நினைப்போம். ஃபஸ்ட்டு ட்ரேடை எடுத்திருப்போம், அந்த ஃபஸ்ட்டு ட்ரேட் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நம்மளோட செட்டப் என்னவோ நம்ம எதை யோசிச்சு உள்ளே வந்தோமோ எல்லாம் மறந்து போயிடும், ரிவெஞ்ச் ட்ரேட ஆரம்பிச்சிடும். ஒரு ட்ரேடு அந்த லாஸை கேப்சர் பண்ணணுன்றதுக்காக ஒரு ட்ரேட், அந்த ட்ரேடை அதில் ஒரு லாஸ் ஆகும், அதை கேப்சர் பண்ணணுன்றதுக்காக இன்னொரு ட்ரேடு எடுத்து 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 என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் வந்து ஒன்றுமே இல்லாமல் போயிடும். 1000 ரூபாய் லாஸ் பண்ண வேண்டிய இடத்துல நம்ம 10,000 ரூபாய் லாஸ் பண்ணியிருப்போம் ரிவெஞ்ச் ட்ரேட் பண்ணதுனால. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எமோஷன்ஸ், இந்த எமோஷன்ஸ் எப்படி பிளே ஆகும் அப்படின்னா திடீர்னு ஏதோ ஒரு நியூஸ் கேட்போம், அந்த நியூஸ் கேட்டோம்னா ஐயோ மார்க்கெட் இப்படி தான் ரியாக்ட் ஆக போகுது அப்படி தான் ரியாக்ட் ஆக போகுது, எதை பற்றியும் யோசிக்காம நம்ம எமோஷனலாக சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா சில டிசிஷன் எடுப்போம். அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செம்மையாக பேக் ஃபயர் ஆயிருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் பயங்கரமாக அப்ளிகபிள் ஆகும். எமோஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் லைஃப்க்கு மேபி யூஸ் ஆகும். பட் நம்மளுக்கு மார்க்கெட்டுக்குள்ளே வரீங்க அப்படின்னா எமோஷன்ஸ் எல்லாம் கழட்டி அப்படியே எடுத்து உரமாக வச்சுருங்க. மார்க்கெட்டில் நீங்கள் எமோஷனாக ட்ரேட் பண்ணுறீங்க இல்லை எமோஷனல் முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கேபிட்டலை நீங்கள் லூஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. அடுத்த ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டல். இன்ட்ராடே இல்லை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸ் ஃபியூச்சர்ஸ் இதெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஆம்பிள் அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல் வந்து வேணும். நம்ம வெறும் 1000 ரூபாய், வெறும் 10,000 ரூபாய், வெறும் 5,000 ரூபாய் வச்சு பண்ணுறோம் அப்படின்னா நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்க் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுக்க முடியாமல் இருக்கும். எப்போ நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிஸ்க்ன்ற ஒரு விஷயத்தை எடுக்கவே முடியல அப்படின்னும் போது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரேட் லாசிங்ஸ் லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சைட் போனாலே நம்ம வந்து பதற ஆரம்பிச்சிடும், பயப்பட ஆரம்பிச்சிடும், பேனிக் வர ஆரம்பிச்சிடும். ஐயோ என்ன இது இப்படி போதே, என்ன இது எப்படி போதே, என்ன பண்ணணும்னே தெரியாமல் நம்ம செட்டப்பை இழந்துருவோம். செட்டப்பை இழந்து அந்த ட்ரேடை வந்து பார்த்தீங்கன்னா ஏர்லியாக வந்து எக்ஸிட் ஆகிடுவோம். இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா பேனிக் ஆகி என்ன பண்ணுறதுனே தெரியாமல் லாஸை வந்து அப்படியே விட்டுக்கிட்டே இருப்போம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே தப்பு. இது பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சீக்கிரமாக ஸ்டாக் மார்க்கெட்டில் ஃபெயில் ஆகிடும். நான் சொன்னல, நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் 500 ரூபாவோ 1000 ரூபாவோ 2000 ரூபாவோ 3000 ரூபாய் எது கிடைச்சாலும் வந்து பார்த்தீங்கன்னா எதை பற்றியும் யோசிக்காமல் நான் பாட்டுக்கு அப்படியே உள்ளே போட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா இழந்து அதுலேருந்து சில டைம் வந்து ப்ராஃபிட் வரும், பட் சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் லாஸ் ஆகாமல் முடிஞ்சிருக்கு. அப்போ எனக்கு அதெல்லாம் தெரியலை ஏன் அப்படின்னு நான் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயும் போய் கற்றுக்கவோ இதெல்லாம் பண்ணல. நான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பேசிக்ஸ் மட்டும் கற்றுக்கிட்டேன். அதுலேருந்து நானாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஓனாக லேர்ன் பண்ணேன். ஸோ எனக்கு இதெல்லாம் என்னன்னு தெரியல. பட் நான் இதெல்லாம் தப்பு பண்ணதுனால நான் உங்ககிட்ட சொல்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன்ஸ் எடுத்துக்கோங்க. ஆப்ஷன்ஸ் பண்ணணும் அப்படின்னா மினிமம் ஒரு 3 to 5 lakhs கேபிட்டல் இருந்துச்சு அப்படின்னா உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ரிஸ்க்கை மேனேஜ் பண்ணி ட்ரேட் பண்ண முடியும். இன்னொரு பெரிய தப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ட்ரேடில் நம்மளோட மொத்த கேபிட்டலே எடுத்துகிட்டு வந்து போடுறது. நீங்கள் ஒரு 5 லட்சம் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த 5 லட்சத்தையும் மொத்தமாக எடுத்துகிட்டு வந்து ஒரே ட்ரேடில் போட்டுட்டீங்க அப்படின்னா கரெக்டாக மேனேஜ் பண்ண தெரியலை, கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பண்ண தெரியலை, உங்களுக்கு கரெக்டான செட்டப் இல்லை அப்படின்னா 10 நிமிஷம் கூட வேணாம் அந்த மொத்த காசும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லாமல் போயிடும். அவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா வாலட்டைலாக இருக்கும். அவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா இதில் ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குது. ஸோ ஒரு ட்ரேடுக்கு உங்களோட மொத்த கேபிட்டல்லேருந்து ஒரு 5% வந்து மேக்ஸிமம், அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணாதீங்க அந்த ஒரு ட்ரேடுக்கு. அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 1 to 2% மேலே ரிஸ்க்காகவும் வைக்காதீங்க. அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா கிடைக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரேடில் நீங்கள் லாஸ் பண்ணாலும் அடுத்தடுத்த ட்ரேடை நீங்கள் கரெக்டாக வந்து கற்றுக்கிட்டு கரெக்டாக ட்ரெயின் ஆகிட்டு பண்ணுறீங்க அப்படின்னா இந்த லாஸஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்கவர் பண்ணுறதுக்கு கேபிட்டல் இருக்கும். முழுசாக ஒரேடியாக நீங்கள் கேபிட்டலை போட்டு மொத்தமாக லாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் ரெக்கவர் பண்ணுறது கேபிட்டல் இருக்காது, கஷ்டப்படுவீங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ரீசன் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஃபெயில் ஆகிறதுக்கு. அடுத்த சில ரீசன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜேர்னல் பண்ணுறது. ஏன் வந்து ஜேர்னல் ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களோட ட்ரேட்ஸை ஜேர்னல் பண்ணுறீங்க, இல்லை நீங்கள் ஏதாச்சும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா அதை ஜேர்னல் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு வந்து நாலேஜை கொடுக்கும். என்ன நாலேஜ் கொடுக்கும்னா அன்னைக்கு நீங்கள் என்ன தவறு செஞ்சீங்க அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அது உங்களுக்கு வந்து உங்கள் மைண்டுக்கு தெரியும். ஐயோ இந்த தப்பை தான் நம்ம நேற்று பண்ணுவோமே, இதை பண்ணக்கூடாது, இதுக்கு மேலே இப்படி தான் இருக்கணும், இதுக்கு மேலே அப்படி தான் இருக்கணும்னு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா உங்களை வந்து சரிப்படுத்துவீங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிற ட்ரேட்ஸை முடிஞ்ச அளவுக்கு ஜேர்னல் பண்ண ஆரம்பிங்க. இதெல்லாம் ஸ்டார்டிங்லேயே பண்ணுங்கள். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 1.5 2 years வரைக்கும் இந்த ஜேர்னல்லாம் பண்ணுறதே இல்லை. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜேர்னல் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ நீங்கள் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா வெல் அண்ட் குட். இப்போலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா ஜேர்னல் பண்ண ஆரம்பிங்க. கண்டிப்பாக அது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாங் டேர்மில் நல்ல விதத்தில் ஹெல்ப் பண்ணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில், இன்ஸ்டாவில், டெலிகிராமில் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய கால்ஸ் தரேன், இது தரேன், அது தரேன், இந்த கோர்ஸ் விற்கிறேன், அந்த கோர்ஸ் விற்கிறேன், அப்படி இப்படி நிறைய பேர் சொல்கிறாங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா லெஜிட்டாக நல்லா பண்ணுறவங்களும் இருக்காங்க. நிறைய பேர் சும்மாவே வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆனால் என்ன அப்படின்னு சொல்லி சும்மா கால்ஸ் கொடுத்து அதனால சம்பாதிக்கிறவங்க இருக்காங்க.
தயவு செஞ்சு யாராவது ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா ஓகே, நீங்கள் போய் கால்ஸ் கேட்குறீங்கன்னா ஓகே. பட் அந்த காலை கேட்குறீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அப்படியே பிளைண்டாக நம்பி அதை அப்படியே நம்பி நீங்கள் போய் டிசிஷன் எடுக்கிறத விட ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணி அது கரெக்டாக அப்ளிகபிள் ஆகுமா ஆகாதா, அந்த காலை ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னு அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து டிசிஷன் எடுங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கேபிட்டலை சேவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். அண்ட் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்பிக்கை அப்படின்ற ஒரு விஷயம். நம்பிக்கை அதான வாழ்க்கை. இது வந்து பார்த்தீங்கன்னா கல்யாண் ஜுவல்லர்ஸ் ஆடு பிரபு அங்கிள். அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைஃப்பில் யூஸ் ஆகும். பட் ட்ரேடிங்கில் மார்க்கெட்டில் ஹோப் அப்படின்ற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ யூஸ் ஆகாது அப்படின்னு தெரியுங்களா? நீங்கள் ஒரு ட்ரேடுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டீங்க, அந்த ட்ரேடு வந்து லூசிங் ட்ரேட் தான் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு, உங்களோட பிளானுக்கு எகேன்ஸ்டாக தான் போதுன்னு தெரிஞ்சிருச்சு. ஆனால் ரெக்கவர் ஆகும், இல்லை திரும்பி வந்துடும், ரெக்கவர் ஆகிடும், திரும்பி வந்துடும் நம்பிட்டே நீங்கள் அந்த ட்ரேடில் அப்படியே இருக்கீங்க அப்படின்னா உங்களோட மொத்த கேபிட்டலும் ஒன்றும் இல்லாமல் போகிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்பவே இருக்குது. எப்போ வந்து நம்பிக்கை வைக்கலாம் அப்படின்னா உங்கள் செட்டப் மேலே நம்பிக்கை வைக்கலாம். ஒரு ட்ரேடுக்குள்ளே நீங்கள் என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி அந்த ட்ரேடு மேலே நம்பிக்கை வைக்கலாம். என்ட்ரு ஆனதுக்கப்புறம் இந்த ட்ரேடு கண்டிப்பாக வந்து ரெக்கவர் ஆகி மேலே போயிடும், கண்டிப்பாக மேலே போயிடும் அப்படின்னு நீங்கள் வந்து நம்பிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஒன்றுமே இல்லாமல் போயிடும். ஸோ இந்த தப்பையும் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணாதீங்க. ஓகே, இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் த ரீசன்ஸ் ஏன் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வரவங்க வந்து ஃபெயில் ஆகுறாங்க அப்படின்றது. சரி, இதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ஃபெயில் ஆகாமல் நம்மளை வந்து நம்ம காப்பாற்றிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் தான். என்ன அப்படின்னா டிசிப்ளினாக இருங்க. நீங்கள் ஒரு செட்டப்பை வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறீங்க, அது உங்களுக்கு ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சதுக்கப்புறம் அது உங்களுக்கு ஒர்க் ஆகுதுன்ற கான்ஃபிடன்ஸ் கிடச்சிருச்சுன்னா அதுக்கு ஸ்டிக் ஆன் ஆகிடுங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஏன் வந்து தப்பு பண்ணுறேன், எதனால இன்றைக்கி லாஸ் ஆச்சு அப்படின்றத தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். ஜேர்னல் பண்ணுங்கள். ஒரு நாள் கூட விடாமல் ஜேர்னல்ன்றதை பண்ணிக்கிட்டே இருங்க. ஜேர்னல் பண்ண தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ட்ரேட் வந்து கரெக்டாக மாறிக்கிட்டே வரும். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டல். ஒரு ஓரளவுக்காவது ஒரு நல்ல கேபிட்டலை வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்கள் ட்ரேடிங்கை. நீங்கள் இன்வெஸ்ட் தான் பண்ண போகிறீங்கன்னா ஓகே, உங்களுக்கு 50 ரூபா இருந்தால் கூட நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பிக்கலாம், அதில் தப்பே கிடையாது. பட் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கோங்க, நாலேஜ் வச்சுக்கோங்க, அந்த கம்பெனியை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா சில டிப்ஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லாங் டேர்மாக மார்க்கெட்டில் சஸ்டெயின் பண்ணுறதுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஒரு லைக், ஒரு கமெண்ட் போடுங்க. அது எனக்கு இன்னும் இந்த மாதிரி நிறைய வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேட்டடாக இருக்கும். அண்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.